சக்தி தமிழ் 369 நேயர்களுக்கு வணக்கம். வாரியார் பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அங்கங்க கிருபானந்த வாரியார் அவருக்குன்னு அவர் பிறந்தது காங்கேய நல்லூர். ராமாயணத்துல ஒரு கதை வருது. ராமாயணத்துல ஒரு கதை வரும்போது ராமச்சந்திரமூர்த்தி பட்டாபிஷேகம் முடிஞ்சோடனே அவர் ஒவ்வொரு குறைகளா கேட்கிறார். ஒவ்வொருத்தட்டையும் உங்ககிட்ட என்ன குறை அப்படின்னு அரசவையில கேட்கறாங்க. ஒவ்வொரு நாளும் கேட்பார். அப்ப ராமர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு குறையும் கேட்டு ஒவ்வொருத்தர் குறை கேட்டுக்கிட்டு தீர்த்து வைக்கிறார். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா ராமர்கிட்ட யாருமே குறை சொல்லல. உடனே அவருக்கு அதிசயம் ஆச்சு, என்னடா நம்மளுக்கு யாருமே குறை சொல்லலையே அப்படின்னு பார்த்தார். சரி இதுக்கு என்னன்னா, ஒரு நாள் திடீர்னு ஒரு நாய் அந்த அரசவைக்கு ஓடி வந்துச்சு. அந்த அரசவைக்கு நாய் வந்து பார்த்தோன்னே ஏன் நாய் அடிபட்டு இருந்துச்சு. ராமச்சந்திர கூத்தி கேட்ட, இந்த நாய் யார் அடிச்சது அப்படின்னு. அப்ப அந்த நாய் சொல்லிச்சான், ஒரு சன்னியாசி என்னை அடிச்சுட்டான், கல் எடுத்து அடிச்சுட்டான், எனக்கு இப்ப வலிக்குது அப்படின்னு. உடனே கூப்பிட்டு சேவர்களை கூப்பிட்டு படை வீரர்களை கூப்பிட்டு அந்த சன்னியாசியை கூட்டிட்டு வாங்க. அந்த சன்னியாசி பார்த்து ராமர் கேட்டாராம், எதுக்கு நீங்க அந்த நாயை அடிச்சீங்க? உடனே சொன்னாராம் சன்னியாசி, நான் எங்கேயும் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுத்தேன், ஆனா எனக்கு யாருமே எனக்கு பிச்சை போடல. ஆனா இந்த நாய்க்கு மட்டும் எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா எனக்கு கிடைக்காத கோபத்துல ஆத்திரத்துல காழ்ப்புணர்ச்சியில நான் நாயை அடிச்சேன் அப்படின்னா. உடனே ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணாராம், இவனை தூக்கில் போட்டு அந்த சன்னியாசியை தூக்கில் போடுங்க, அவர் செஞ்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு. உடனே என்ன சொல்லிச்சு அந்த நாய், அந்த சன்னியாசி தூக்கில் போட வேண்டான்னு. உடனே ராமச்சந்திரமூர்த்தி கேட்டான், எதுக்கு போடாதீங்கன்னு சொன்னான். இறப்பை விட மிகப்பெரிய தண்டனை இருக்கான்னு என்று கேட்டான். ஆமா இருக்கு அப்படின்னு அந்த நாய் சொல்லிச்சான். என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா, இல்ல நாய் சொல்லிச்சான் ராமரை பார்த்து, இந்த கோயில்ல நான் முற்பிறவில ஒரு கோயில்ல ட்ரெஸ்ஸியா இருந்தேன், அந்த ட்ரெஸ்ஸியல சொத்தெல்லாம் நான் அபகரிச்சேன், அதனால இந்த ஜென்மால நான் நாயா பிறந்தேன். நாயா பிறந்து ஒரு சன்னியாசி கிட்ட கல்லடிப்பட்டேன். அதே மாதிரி இந்த ஜென்மால கல்லடிப்பட்டேன். அதே மாதிரி இந்த சன்னியாசி கூட அடுத்த பிறவில கோயில ட்ரெஸ்ஸியா உட்காந்து அவரும் பல மோசடி செய்து அவர் நாயால் கல்லடிப்படணும், இதுதான் நான் அந்த தண்டனை என்று சொன்னாங்க. இதுதான் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கோயில் சொத்தை அபகரிக்க கூடாது. சிவன் சொத்து குலநாசம் என்பாங்க. அது மாதிரி கோயில் சொத்தை நம்ம கை வச்சிட்டோம்னா, கோயில் பணத்தை நம்ம கை வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அடுத்த பிறவி சிக்கலாயிடும். அதுதான் இல்ல, அது மட்டும் இல்ல, குடும்பமே சிக்கலாகும். சோ சிவன் கோயில் சொத்தை எக்காரணத்தை கொண்டும் நாம அபகரிக்க கூடாது என்று இந்த கதையினோட பொருளாகும். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.